ஹலோ விஸ் தஞ்சாவூர் பக்கத்துல உண்மையான அந்த ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோ பார்ப்போம். அது என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தாரு. மெயில படிச்ச பிறகு என்னோட உடலே வேத்துருச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான நிகழ்வு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கார்த்தி என்ற இளைஞன், அவருக்கு அப்பா அம்மா இல்ல. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சின்ன வயசுல இறந்துடுறாரு. இப்ப கார்த்தியோட அக்காவும் கார்த்தி வந்திருக்காங்க. கார்த்திக்கு 23 வயசு, அவங்க அக்காவுக்கு 26 வயசு. இப்ப அக்காவுக்கு கல்யாணம் முடியுது. கார்த்திக்கு வேற யாருமே இல்ல, அவங்க வீட்டுல தனியா வந்திருக்காங்க. நண்பர்கள் தான் அவருக்கு எல்லாமே. சாப்பிடுறதுல இருந்து தூங்குறதுல இருந்து பேசுறதுல இருந்து எல்லாமே நண்பர்கள் தான். அதனால எப்போதுமே நண்பர்கள் கூட தான் வந்திருக்காரு. இரவு 10 மணி ஆனாதான் படுக்க வருவாரு. இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வேலை தேடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் அவருடைய நண்பர் அருண் நண்பர்கிட்ட அவர் பேசுறாரு. அப்ப அருண் சொல்றாரு, என் ஊருக்கு வா, கண்டிப்பா அங்க வேலை இருக்குன்னு சொல்றாரு. அதே போல இவரும் அந்த ஊருக்கு போறாரு. அது தஞ்சாவூர் சிட்டி தான். தஞ்சாவூர் சிட்டில அவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கடையில வேலை பார்க்கறாரு. இப்ப வேலை நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல சாட்டர்டே சண்டே வந்தா அவருக்கு போர் அடிக்கும். அந்த இடத்துல தான் அருண் போன் பண்ணி, இது மாதிரி ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு வா, திருவிழா நடக்குது, சாமி கும்பலான்னு சொல்றாரு. இவரும் சரி அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போறான்ட்டு புறப்படுறாரு. ஆனா தஞ்சாவூர்ல இருந்து அது 60 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. அதுவும் ஒரு குக்குராமம். இப்ப காட்டு வழியா தான் அந்த பக்கம் போய் ஆகணும். அதெல்லாம் காடெல்லாம் கடந்து அவர் அந்த கோயிலுக்கு போறாரு. இப்ப அந்த கோயில போய் சாமி கும்பிடுறாரு. சாமி கும்பிட்டு மணியை பாக்குறாரு. மணி 8:30 மணி ஆகுது. இப்ப டைம் ஆச்சு, நான் போறேன் அப்படின்னு கிளம்புறாரு. ஆனா அருணும் இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு, சாப்பிட்டு போலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு அவர் புறப்படுறாரு. இப்ப கார்த்தி மட்டும் தனியா பைக்ல புறப்படுறாரு. இப்ப இரவு 10 மணி ஆகுது. அங்கிருந்து புறப்படும் போது பயங்கர காடா இருக்கு. அந்த இரவுல வந்துட்டு இருக்காரு. அங்க யாருமே இல்ல. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பெண்ணு நிக்கிறாங்க. அந்த பெண்ணு சாரி அணிஞ்சிட்டு அழகா நிக்கிறாங்க. அவங்க கையை நிட்டுறாங்க. இவரு நிப்பாட்டாம கொள்ளையடிக்கிறதுக்காக இப்படி நிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. ஆனா அவரு இப்படி நினைச்சிட்டே போயிட்டு இருக்காரு. ஒருவேளை அவங்க ஏதாவது அவசரத்துக்கு போற மாதிரி இருக்கும், நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு திரும்ப வராரு. திரும்ப வந்து அவங்கள ஏத்திக்கிட்டு எங்க போகணும்னு கேக்குறாரு. இது போல நான் தஞ்சாவூர் சிட்டி போகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவரும் பைக்ல ஏறி உட்காருங்கன்னு சொல்லிட்டு புறப்படுறாரு. ஆனா வந்துட்டே இருக்காரு. பயங்கர ஸ்மெல், கெட்ட வாடையா அடிக்குது. பயங்கர நாட்டமா இருக்கு. உடனே வாட அடிக்குது. என்ன காரணம் அப்படின்ட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியாம அவர் பைக்கை வந்து ஓட்டுறாரு. இப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பெண்ணு சொல்றாங்க, அந்த பஸ் ஸ்டாப் போறதுல அந்த இடத்த நிப்பாட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பெண்கள்கிட்ட என்ன வேலை நம்ம கேட்க கூடாது, சொல்ல முடியாத விஷயங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப்ல போய் நிப்பாட்டுறாரு. இப்ப அவரும் பஸ் ஸ்டாப்ல போய் இந்த பெண்ணும் பஸ் ஸ்டாப்ல இறங்கி உள்ள போறாங்க. இப்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பெண்ணு வரல. இப்பதான் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அந்த பெண்ணு எதுவுமே சத்தம் போடாம சைலண்டா இருந்திருக்காங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை வேகமா அந்த பஸ் ஸ்டாப் பக்கம் திருப்புறான். ஆனா அந்த பஸ் ஸ்டாப்ல யாருமே இல்ல. எல்லா இடத்துலயும் லைட் அடிச்சு பாக்குறான், யாருமே இல்ல. இப்ப அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இங்க வா வா அப்படின்னு கத்திட்டு இருக்கு. அந்த குரலு கேட்கறது பயங்கரமா இருக்கு. இப்ப அவன் அலறடிச்சு திரும்பி பார்க்காம அவன் எவ்வளவு ஸ்பீடா போக முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா வந்து வேகமா வந்துட்டு இருக்கான். வேகமா அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவன் நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த பெண் உட்கார்ந்ததும் அந்த பஸ் ஸ்டாப்ல சத்தம் போட்டதும் தான் முழுவதும் ஞாபகம் இருக்கு. இப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இரவு முழுவதும் தூங்காம இருக்கிறான். காலைல எழுந்திருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அந்த சாமியாரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே சொல்லுவாரு, என்ன நடந்துன்றதையும் அப்படியே சொல்லுவாரு. அப்படிப்பட்ட சாமியார்ட்ட காலைல எழுந்திரிச்ச பிறகு அவன் உடனே போறான். அங்க போய் அந்த சாமியார் சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, நேற்று இரவு என்ன நடந்தது எனக்கு தெரியும். நேற்று இரவு நீ உன் நண்பனை சந்திக்க போன, சரியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமான்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு நீ திரும்பி வரும்போது ஒரு பெண் வந்து ஏறிச்சு. ஆனா அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்க சொல்லிச்சு, இறக்கி விட்ட. அதே நேரத்துல அதுவும் திரும்ப கூப்பிட்டு இருக்கோம், ஆனா நீ வந்துட்ட. அதே நேரத்துல நீ இறங்கிட்டு அந்த பெண்கிட்ட போயிருந்த அப்படின்னா உன்னோட நிலைமையே வேற, கதையே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிப்பாட்டுறாரு. அந்த பெண்ணு வேற யாரும் இல்ல, அது ஒரு பிசாசு தான். இரவுல எத்தனையோ பேரை வேட்டையாடிட்டு இருக்கு. ஏதோ நீ வந்து தப்பிச்சிட்ட அப்படின்னு சுடங்குளத்தி ஒரு விபூதி கொடுத்து வீட்டுல போய் பத்திரமா தூங்கு. இதுக்கு மேல இரவு 10 மணிக்கு மேல எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அவன் சைலண்டா அப்படியே வந்து படுத்து வந்தான். 4 நாளைக்கு அவனுக்கு ஜுரம் போகவே இல்லை. திரும்ப எப்பொழுதுமே விபூதி பூசிட்டு தான் வெளில போவான். இரண்டாவது சம்பவம் அதை விட பயங்கரமானது. 2022 ஆகஸ்ட் மாசம் நடந்ததுதான் இந்த சம்பவம். ஆகஸ்ட் 11 திருப்பூர்ல இருந்து ஒரு இளைஞன், விஷால் என்ற இளைஞன், பாரிஸ், அதாவது லண்டன் பாரிஸ்க்கு வந்து புறப்படுறான். மேல் படிப்புக்காக அவன் இந்தியாவில இருந்து பாரிஸ் போறான். ஆனா அங்க போன பிறகு அவனுக்கு யாருமே தெரியாது. இப்ப படிச்ச காலேஜ்ல பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க வீடு எடுத்து தங்கலாம்னு நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த காலேஜ் பக்கத்திலே அவனுக்கு தங்கறதுக்கு இடம் வேணும். அதனால அங்க தங்குறான். அது 4 ஃப்ளோர் கொண்ட ஒரு வீடு. அவன் 3வது தளத்துல தங்கியிருக்கான். அந்த வீட்டோட ஓனர் விஷாலை பத்தி நல்லா தெரிஞ்சவர். விஷால் நல்ல பணக்காரன். அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன். அவர் வந்து எவ்வளவு நாள் செலவு பண்ணி லண்டன்ல தங்கலாம் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனா விஷாலோ அவன் வந்து கல்லூரி போயிட்டு
பார்ட் ஜாப் செஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சு தன்னுடைய வாடகை வந்து கொடுக்குறான். அப்படிதான் வந்து அவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் அவன் வீட்டுக்குள்ள வரான், பயங்கரமான வாடை வருது, நாட்டம் அடிக்குது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ரூம்ல படுத்திருக்கான், எங்க இருந்து இந்த வாடை வருது அப்படின்னு அவனுக்கே ஒன்னும் புரியாம எல்லா இடத்துலயும் சுத்தி பாக்குறான். இப்ப ஏத்த மாதிரி பாக்குறான், ஒரு வீடு இருக்கு. ஒருவேளை அந்த வீட்டுல இருந்து தான் வருதோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனாலும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு கீழே இருந்து இறங்கி போயிட்டு அந்த வீட்டோட கதவை தட்டுறான். ஒரு பயங்கரமான வாடை வருது, அது எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறான். ஆனா எனக்கு தெரியாது, ஒருவேளை இந்த வீடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பெயிண்ட் அடிச்சாங்க, அந்த பெயிண்ட் அடிச்சதால அந்த வாடை வரலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. விஷாலுக்கு ஒண்ணுமே புரியல. மீண்டும் படுக்கிறான். அந்த வீடு முழுவதும் தேடி பாக்குறான், ஏதோ பறவை ஏதாவது சுத்து கிடக்கும் அப்படின்னு தேடி பாக்குறான். எதுவுமே தெரியல. எல்லாமே சரியா தான் இருக்கு, எல்லாமே சுத்தமா இருக்கு. என்னதான் இருக்கும் அப்படின்னு மேலும் தேடி பாக்குறான். எதுவுமே கிடைக்கல. சரி அப்படின்னுட்டு சுவரை மோந்து பாக்குறான். சுவர்ல எந்த ஒரு வாடகையும் இல்ல. இப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியாத ஒரு காரணத்தால சரி என்னவா இருக்கும்ட்டு படுத்து படுத்து பாக்குறான். ஆனா பயங்கர நாட்டம் அடிக்குது. இப்ப மறுநாள் ஆகுது. மறுநாளும் அவனால் படுக்கவே முடியல. பிறண்டு பாக்குறான், பயங்கரமான வாடை வந்துகிட்டே இருக்கு. இப்ப எங்கே தான் வாடை வருது அப்படின்னு டோர் திறக்கிறான். அதாவது வெளியில இருந்து தான் வாடை வருது அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் வீட்டோட நம்பர் 4B. இப்ப ஏத்த மாதிரி வீட்டுல தான் வந்து ஏதாவது வாடை வருமா அப்படின்னு அந்த வீட்டை தட்டுறான். ஆனாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அலாரம் அடிக்கிறான், யாரும் வந்து என்னன்னு கேட்கல. இப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு. அந்த வீட்டோட கதவுல காதை வச்சு கேட்கிறான். ஹெல்ப் மீ அப்படின்னு யாரோ கத்துற மாதிரி அவன் காதுல விழுது. இவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனடியா போலீஸ் போன் பண்றான். போலீஸ் அங்கிருந்து வராங்க. வந்து என்ன விஷயம் கேக்குறாங்க. பயங்கரமா வாடை வருது, என்னன்னு தெரியல. ஆனா இதுல காதை வச்சு பார்த்தேன், ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப போலீஸாரும் இந்த வீட்டோட உரிமையாளர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வீட்டோட உரிமையாளர் அப்ப இல்ல, அவர் வந்து வெளியூர் போயிருக்காரு. அவங்களுக்கு வேற வழி இல்ல. வீட்டோட லாக்க உடைக்கிறாங்க. உடைச்சு உள்ளார போறாங்க. உள்ள பார்த்தா பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அங்க உள்ள எல்லாமே எல்லா இடத்துலயும் பயங்கர ரத்தக்கரை, ஹாலு, கிச்சன் அப்படின்னு சுவர்ல இருந்து எல்லா இடத்துலயும் ரத்தக்கரை இருக்கு. அதாவது பூச்செடியில கூட ரத்தக்கரை இருக்கு. இதை பார்த்து போலீசார் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாங்க. சுவர்ல பாக்குறாங்க, ஒரு இடத்துல வந்து ரத்த கசிவா இருக்கு. இப்ப என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அதை தட்டி பாக்குறாங்க. சரின்ட்டு சுவரை வந்து உடைக்கிறாங்க. உடைச்சு பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. ஒரு மனித உடல் வெளில வந்திருக்கு. அதாவது பாதி முகம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கர கொடூரமா உள்ளார இருக்கு. இப்ப இதை பார்த்து போலீஸ்ல இருந்து அங்க உள்ளவங்க எல்லாமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. உடனடியா அதை எடுத்து போலீசார் கொண்டு போறாங்க. இப்பதான் உங்களுக்கு புரியுது எங்க இருந்து வாடை வருது அப்படின்னா இந்த சுவர்ல இருந்து தான் இந்த வாடை வந்திருக்கு. அந்த கொலையை யாரு செஞ்சாங்கன்னு விசாரணை தொடங்குறாங்க. விசாரணை 2 மாசத்துல முடிஞ்சிச்சு. ஆனா அந்த 2 மாசத்துல யார் குற்றவாளி அப்படின்னா அந்த வீட்டோட உரிமையாளர் தான் அவரை கொன்னு அந்த மாதிரி செவுத்துல வச்சு பிடிச்சிருக்காரு. அடுத்து உடனடியா அவன் அட்வான்ஸ் காசு கூட வாங்காம விஷாலும் வேற வீடு தேடி போறான். அந்த வீட்டுக்கு போறான். அவனுக்கு தூங்கவே முடியல. ஏன்னா எப்போதுமே அந்த வாசனையும் சுவர்ல பார்த்த அந்த மனிதனோட உடலும் தான் இவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இவன் படுத்து பாக்குறான். எதுவுமே அவனுக்கு புரியல. அந்த வீட்லயும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துங்களான்னு பாக்குறான். ஆனா திடீர்னு இரவுல சத்தம் வருது. ஏஞ்சி பாக்குறான், அங்க ஒரு ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அதிர்ச்சியில உறைஞ்சு போனவன் இப்போ உடனடியா அங்கிருந்து அவன் வேற வீடு போயிடுறான். அந்த வீட்டுல தான் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப அவனுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.